இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் கிராமப்புறங்களில் வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகம். அந்த மாதிரி மாறினதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்களாம் முன்னாடி படிப்பீங்கப்பா 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆந்திராவில் விவசாயிகள் தற்கொலை, கர்நாடகாவில் தற்கொலை, மகாராஷ்டிராவில் தற்கொலை அப்படிலாம் பார்த்துருப்பீங்கல்ல. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காதது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்துலேருந்து வருமானம் போச்சுன்னா பரவாயில்லன்ற வேற வருமானம் இருக்கு, அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலவரம் மாறி இருக்கிறது. அடுத்தது இந்த படிப்பை கொண்டு போய் எல்லோருக்கும் சேர்த்ததுனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறையில் வேளாண்மையை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்க ஊர்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வேளாண்மை பக்கம் கடைசி செட் ஆட்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருடங்கள் கழித்தோ 10 வருடங்கள் கழித்தோ போனீர்கள் என்று சொன்னால் இந்த வேளாண்மை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. அது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுனாக்கா, ஏதோ வெளிநாட்டுல இருந்து இப்ப நான் புதுசு டெல்டாவுக்குலாம் என்ன புதுசு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வட இந்திய தொழிலாளர்கள் வேளாண் பணியை மேற்கொள்வது அப்படிங்கிறது. இந்த தடவை நான் ஊருக்கு போயிருக்கும்போது பாக்குறேன், தினத்தந்தியில 3/4 பக்கத்துக்கு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விவசாய பணியையும் மேற்கொள்வது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வட இந்திய தொழிலாளர்கள். அப்ப இதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அங்க இருந்த அமைப்பை முற்றிலுமாக மாற்றி அமைத்தது. அதனாலதான் என்ன நடந்திருக்குன்னா, இந்தியாவில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு மாற்றம் வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வரவில்லை. வட இந்தியாலையும் வரல, கிழக்கு இந்தியாலையும் வரல. அதனாலதான் நீங்க நம்மள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி 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 பீகார்ல செலவு பண்ணாலும் சரி, உத்தரப்பிரதேச செலவு பண்ணாலும் சரி, வெஸ்ட் பெங்கால்ல செலவு பண்ணாலும் சரி, அந்த மாற்றம் நிகழவே நிகழாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்று வரை அங்க இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் மாற்றி அமைக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் கேரளாலையும் மட்டும்தான் மாத்திருக்கோம் நம்ம. அதனாலதான் கேரளா வேற ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறது, நாம் வேற பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். நமது பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த 20 ஆண்டுகளில் நமது பொருளாதாரம் என்ன மாதிரியா பொருளாதாரமாக இருக்கும்னா, வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருக்கும்.